அச்சோ, ப்ரோ என்ன வாட்டர் கிராசிங்கா? ஸோ அப்பா இதெல்லாம் உளுந்தா என்ன ஆகும் ஊற்றிட்டு. அந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம்னு நினச்சேன். அதுக்கு எப்படி நார்மல் பைக்கில் டபுக்கு போகிறாங்க. நம்ம இவ்வளோ பெரிய பைக் வச்சுக்கிட்டு சிங்கிள் போகிறதுக்கே தாளம் போடுறோம். நம்ம ஹங்கு நம்ம என்ன ஆடுது? நீங்கள பாருங்க. சோப்பா வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. அன்னைக்கு ஒரே நாளில் கிட்டத்தட்ட 180 கிலோமீட்டர்ஸ் ஹிமாலயாஸில். அதில் 100 கிலோமீட்டருக்கு மேலே ஆஃப் ரோடு. முடியுமா? இது பாருங்க, மண் சரிவு. லே லடாக்கோட சேம் டிசைன், சேம் ரோடு, சேம் தாங்க. இங்கே எல்லாம் ஒரே மலை தான், எல்லாம் ஹிமாலயாஸ் தான். அது அந்த பக்கம் இந்த பக்கம். அது இந்தியாவில் இருக்குது, இது நேபாளில் இருக்குது. பெருசாக என்னமோ பின்னாடி டொம்மு டொம்முன்னு சவுண்டு வருது. என்னன்னு தான் என்னால் கண்டுபிடிக்க முடியல.
ஓ பேட்ரி லோவா? சரி 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 சாம்சங் பாய். ஹலோ பிஆர்டி ஸ்குவாட். இந்த இடம் சாம்சங் முக்திநாத்லேருந்து பக்கத்தில். முக்திநாத் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் கட்டுது. ஏர்போர்ட்டுக்கு பக்கம் இந்த இடம். இங்கேருந்து இப்போ கோயிலுக்கு கிளம்பிட்டோம். இங்கேருந்தே பயங்கர ஆஃப் ரோடிங்கிறாங்க. நம்ம டயானா கூட தான் போகிறோம். எப்படி இருக்குது என்னன்றத லைவாக பாருங்கள். இங்கேங்க ஏர்போர்ட் இருக்குது. சின்ன ஃப்ளைட்லாம் வர ஏர்போர்ட்ஸ் இருக்குது. லோ பறக்குது பாருங்க. தெரியுதா உங்களுக்கு? லோ பறக்குது பாருங்க மலைக்கு மேலே. ஹாய் டேனா. சின்ன ஏர்போர்ட் இருக்குது. ஆனால் நாங்கள் வந்து இதுலேயே வந்துட்டோம், பைக்லேயே வந்துட்டோம். எங்கேருந்து? பொக்காராவில் இருந்து. ப்ரோ இருங்க. இது வரைக்கும் நம்ம டயானாவுக்கு ஸ்டார்டிங் பிரச்சனையெல்லாம் எதுவும் வந்ததில்லைங்க. இப்போ எதுவும் ஸ்டார்ட் ஆகலையோன்னு பயந்துட்டோம். சாம்சங் டு முக்திநாத் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டர் போல். 25 கிலோமீட்ரு. அதாவது சாம்சங் அப்படிங்கிறது தான் சாம்சங், JOM SOM. ஃபுல்லாக ஆஃப் ரோடிங்க. டொம்மு 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 டொம்முன்னு அடிக்கும். இப்படி தான் போகணும் அந்த ரோட்டை. சாம்சங்கிறது முக்திநாத்துக்கு பக்கத்தில் உள்ள ஒரு சிட்டின்லாம் சொல்ல முடியாது. ஒரு 20-25 ரெசார்ட்டு. எல்லா ரெசார்ட்லேயுமே ஹோட்டல்ஸ் இருக்குது, எல்லா ரெசார்ட்லேயுமே பார் இருக்குது. ஏன்னா அது நேபாளத்தோட ரூல்ஸ் அப்படி. இங்கே எல்லா இடத்துலையும் சரக்கு கிடைக்கும். சாதாரண மளிகை கடையிலேருந்து, ஹோட்டல்லேருந்து, ரெசார்ட்லேருந்து எல்லா இடத்துலையும் சரக்கு இருக்கும். குடிக்க தண்ணி இருக்கோ இல்லையோ அந்த மாதிரி. சரி ஓகேங்க. அடுத்தது இங்கே ஏர்போர்ட்டுக்கு இப்போது டெல்லியிலேருந்து இங்கே சாம்சங்குன்னே வருது. அதுக்கு இங்கே ஃப்ளைட்டு இருக்குது. சும்மா குட்டி குட்டி ஃப்ளைட்டு, சும்மா 10 பேர் போகிற மாதிரி, 6 பேர் போகிற மாதிரி அப்படி. நிறையா ஃப்ளைட் இருக்குது. இப்போ காலையில் நான் 1 மணி நேரமே பார்த்துட்டு இருந்தேன். ஒரு 3-4 ஃப்ளைட் போயிடுச்சு. இது ஃப்ளைட்னா இது மாதிரி இருக்குங்க. அது இந்த கிளைடர் இருக்கும்ல, கொஞ்சம் பெரிய கிளைடரா அந்த மாதிரி. முக்திநாத் ஏரியா பார்த்தீங்களா எப்படி இருக்குங்க? கட்டு பயங்கரமாக இருக்கா? ரோடெல்லாம் கிடையாது மக்களே, இப்படியே தான் போகணும் நீங்கள்.
ரோடு போட்டுக்கிட்டே இருப்பாங்க இன்னொரு 10 வருஷத்துக்கு. இப்போ நம்ம இருக்கிறதே கிட்டத்தட்ட 11,000க்கு மேலே, 12,000 அடின்னு வச்சுக்கோங்க. இன்னும் மேலே போகணும், இன்னொரு 1,500 அடி மேலே போகணும். முக்திநாத் நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரணமாலாம் இங்கே வர முடியாது. பயங்கர அட்வென்ச்சர்ஸ் ரூட்டு இது. அட்வென்ச்சரில் ஆஃப் ரோடு. எங்களை மாதிரி பைக்கில் வெறி பிடிச்ச ஆளுங்க மட்டும்தான் பைக்கில் வரதுன்னா வர முடியும், சும்மா வர முடியாது. ஏன்னா ரூட் அப்படிங்க. இது எந்த மலையில் ஏற போகிறோமோ தெரில. குட்டீஸ் இங்கே உள்ள மாடு, நாய், எல்லா அனிமல்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா முடி இருக்கும்.